இந்த தண்ணீர் தடையின்றி கடலுக்கு செல்ல ஏதுவாக சட்டங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் என திருவாரூர் வலியுறுத்தியுள்ளனர். கடமுடை பகுதியில நிறைய மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆறு குளம் எல்லாமே நிறைஞ்சிட்டு கொசஸ்தலை ஆறு வழியாக கடலுக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள ஒதப்பை ஆற்றம் கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் பாதிப்பு கன அடி வீதம் உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் மற்றொரு ஏரியான காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் காரணமாக சென்னை அடையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து போடுகிறது. மழைக்காலங்களில் கடலுக்கு சேமித்து வைக்க முந்தைய திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட கடமணை திட்டங்களை அதிமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மாதிரி வந்து தண்ணி வந்திருக்காட்டா, ஆனா கொஞ்சம் தண்ணி ஆனாலும் எட்டி பார்ப்பாங்க. யாருன்னா வந்து இந்த ஆட்சியில சுத்தமா யாருன்னு ஒத்துவிடா முன்னாடி எதுனா அது கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எந்த பயத்தை எப்போ நிறைய சொல்ல முடியாது எங்களால. அதனால ஒரு வரைக்கும் யாரும் வந்து எட்டி பார்ப்பா. இது வரைக்கும் ஏதோ ஒரு சாப்பாடோ எங்களுக்கு கொடுக்குறா நாம நாங்க போகிறதுமே இப்படி கஷ்டப்பட்டு எட்டி நாளைக்கு தெரியாது. வேணுமா வேணுமா ஆமா கண்டாக்ட்ல வீட கட்டிப்பாங்க. தண்ணி ஏரிலாம் உடச்சி விட்டு தண்ணி வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி பக்குவத்துக்கு யூஸ் பண்ணா போதும். தூத்துக்குடியில் பெய்யும் மழையால் நூத்தம்மாள்புரம் பகுதியில் பெருமளவு தண்ணீர் தேங்கி 2 வீடுகள் பிடித்து விழுந்தது. இன்னைக்கு தேதி வந்து 27/11/2011. அழகாபுரி பகுதியிலும் ஒரு வீடு இடிந்து விழுந்து